மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள கிடைச்சாச்சு, சந்தோஷம் தானே? துர்கா இங்க பாருமா, எண்ணி 10 மாசத்துல எனக்கு ஒரு மருமனை கொடுத்துடணுமா, சரியா? அண்ணி கூட்டுங்க. அண்ணி நீங்களும் அண்ணனுக்கு ஊட்டி விடணும். அண்ணி இந்தாங்க. முத்தையா பால் எடுத்து கொடுப்பா. அன்னிக்கும் கொடுக்கணும் அண்ணா. என்னண்ணா? ஹே மாலதி, வாங்க வாங்க. ஹாய், வாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ. கங்க்ராட்ஸ், ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க் யூ. இதான் மேரேஜுக்கு வர அழக. காலையில மண்டபத்துக்கு வருவீங்கன்னு பார்த்தா கிளம்பி நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நாங்க என்னப்பா செய்யறது, வண்டி வேற பஞ்சர் ஆயிடுச்சு. ரோட்ல 2 மணி நேரம் நின்னுட்டு இருந்தோம். சாரிப்பா. ஓகே, நோ ப்ராப்ளம். துர்கா என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாப்பி மேரிட் லைஃப். இவங்க மாலதி, இவங்க பர்வீன். இது புடி. கை காமி. நீங்களும் உங்க கையை காட்டுங்க. பிடிச்சிருக்கா? காட்டுங்க அண்ணி. வாவ். தேங்க்ஸ். கையை காட்டு முத்து. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உன் பிரசன்டேஷனை குறை சொல்ல முடியுமா? தேங்க் யூ. அம்மா, நான் சொல்லுவேன்லம்மா, மாலதி பர்வீன் இவங்க 2 பேரும் தான். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படியோ எனக்கு ஒரு வழியா மேரேஜை முடிச்சிட்டீங்க. இவங்க அப்பா பாவம், அவர் எப்படிதான் இவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறாருன்னு தெரியல. ஏய் ராஸ்கல், கொன்னுடுவா உன்னை. எனக்கு என்னடா குறை? நான் ரெடின்னு சொன்னா 100 பேர் வந்து கியூல நிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ, நாங்களும் பார்க்க தானே போறோம் கியூவை. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஆமா நானும் வரேன். அப்புறம் முத்தையா, உன்கிட்ட பேசியே 10 நாள் ஆச்சு. இனிமே நீ ரொம்ப பிஸி தான் இல்ல? இனிமே நீ ஹலோன்னு சொல்றது கூட டைம் இல்லாம போயிடும். சரி, அது இருக்கட்டும். கல்யாணத்துக்கு எத்தனை நாள் லீவ் போட்டிருக்க? ஹனிமூனுக்கு எங்க போற? என்ன முத்தையா, கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே வரல. ஹனிமூனுக்கு எங்க போற? அம்மா தாயே, இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. ஊட்டி இல்ல கொடைக்கானல், அவ்வளவுதான். வேற எங்க போறேன்? தனியா போகாத முத்தையா. எப்ப கிளம்புறேன்னு மட்டும் சொல்லு. செக்யூரிட்டிக்கு நான் வரேன். உலகத்திலே முதல் முறையா போலீஸ் செக்யூரிட்டியோட ஹனிமூன் போற ஆளு நீயா தான் இருப்ப. குடுத்து வச்ச மகராச. அடி வாங்க போற பாரு.
உட்காரு. சாரி. என்னது சாரியா? எதுக்கு? இல்ல, பாலை உங்ககிட்ட கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லி அத்தை சொல்லி அனுப்புனாங்க. பட் எனக்கு இருந்த டென்ஷன்ல நான் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நைட்னாலே எல்லாருக்கும் டென்ஷனாக தான் இருக்கும். எனக்கே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. தெரியுமா? தெரியும். தெரியுமா? எப்படி? புதுசா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவங்களுக்கு படபடப்பும் சந்தோஷமும் இருக்கும். செகண்ட், தேர்டுன்னு கணக்கில்லாதவங்களுக்கு நர்வஸா இருக்கும். என்ன சொல்ற? எனக்கு புரியல. புரியுற மாதிரியே கேக்குறேன். உங்க வாழ்க்கையில நான் தான் முதல் பொண்ணா? ஏன் துர்கா அப்படிலாம் பேசுற? மனசுக்கு தப்புன்னு படுறத எப்பவுமே நான் நேரடியா கேட்டுருவேன். ஏன்னா அதான் என் கேரக்டர். உனக்கு என்ன இப்போ தப்பா பட்டுச்சு? காலையில 2 பொண்ணுங்க கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்களே, யார் அவங்க? கொஞ்சிக்கிட்டு இருந்தானா? பின்ன என்ன பண்ணீங்க? gift கொடுக்குறேங்கிற சாக்கல அவ உங்க கையை பிடிக்கிறா, நீங்களும் சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்றீங்க. இன்னொருத்தி ஹனிமூனுக்கு நானும் கூடவே வரவான்னு கேக்குறா, அதையும் ரசிக்கிறீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுல தொட்டு தொட்டு பேசுறா. அவளுங்க இங்க இருந்துட்டு போனது என்னவோ 10 நிமிஷம் தான். ஆனா 10 வருஷம் உங்களோட படுக்கையை பங்கு போட்டவங்க மாதிரில அவங்க பேச்சு நடவடிக்கையும் இருந்துச்சு. துர்கா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என் தலைவனை கலாய்ப்பீங்களா? சின்ன வயசில் லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் வாங்கின ஒரே ஆள் என் தலைவன். சின்ன வயசாக இருக்கும்போது தானங்க லிட்டில். என்ன டேலண்ட் தெரியுமா? ஏதோ ஒரு டைம் சரியில்லை, அதனால் படம் வரல. இன்றைக்கும் ஒரு படம் வந்ததுன்னா நிறைய பேருக்கு அள்ளில்ல, தெரியுமா உங்களுக்கு? இருந்தாலும் படம் வரலையேங்க. என்ன அமைதியாயிட்டீங்க? நான் கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லல. பதில் இல்லையா, இல்ல இவளுக்கு எதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இதை பார் துர்கா, எங்க அப்பா ஒரு சாமியாடி. நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் பேர் போன குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தனா இது வரைக்கும் ஒழுக்கம் தவறி எந்த காரியத்தையும் நான் செஞ்சதே இல்லை. இனிமேல செய்ய மாட்டேன். உனக்குள்ள ஏன் அப்படிலாம் தோணுச்சுன்னு எனக்கே தெரியல. ஆனா நீ இப்படி கேட்கறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். நீ எதிர்பார்த்த பதிலை நான் சொல்லனான்னு எனக்கு தெரியல. ஆனா என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். அமைதியா போய் படுத்து தூங்கு. குட் நைட். மறுபடியும் சொல்றேங்க, ஏதோ மனசுல தோணுனதை கேட்டேன். தப்புதான், மன்னிச்சிடுங்க. என்னை பார்த்தா பாவமா இல்லையா? ஏதோ சின்ன பொண்ணு, தெரியாம கேட்டுட்டேன். என்ன மன்னிக்க மாட்டீங்களா? நல்லாதான் சிரிக்கிறது. சிரிக்கிறதுல என்ன கஞ்சித்தனம்? ஏன் போலீஸ்காரரு? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கவலைப்படாத, இனிமே எப்பவுமே நீ நிம்மதியா தான் இருப்ப. நிஜமா? நிஜமாதான். அப்போ என்ன நல்லபடியா பாத்துப்பீங்கல்ல? அதுல என்ன சந்தேகம்? சந்தேகமா தான் இருக்கு. ஏன்?
இன்னைக்கு உங்களுக்கு கோவம் வந்த மாதிரி எப்பவுமே உங்களுக்கு கோவம் வருமா? அப்படி கோவம் வந்து என்னை அடிச்சிருவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படிலாம் அடிக்க மாட்டேன், பயப்படாத. நான் கேட்டா எனக்காக ஒன்று செய்வீங்களா? என்ன செய்யணும்? நான் ஒரு மாதிரி யதார்த்தமானவ, எதை பார்த்தாலும் எனக்கு தப்பு தப்பா தோணும். அப்படி நான் ஏதாவது தப்பா கேட்டு உங்களுக்கு கோவம் வந்தா தயவு செஞ்சு நான் அடிச்சிடாதீங்க. அன்பா சொல்லுங்க, நான் கேட்டுப்பேன். இவ்வளோதானே? சரி, நான் அடிக்க மாட்டேன். வாயிலவில் சொன்னாலாம் பத்தாது. வேற எப்படி சொல்லணும்? சத்தியம் பண்ணணும். கல்யாணமாகி முதலா என்னை அடிக்கக்கூடாதுன்னு சத்தியம் கேட்டிருக்கேன். பண்ண மாட்டீங்களா? எனக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் சரி, நான் உன்னை அடிக்க மாட்டேன். இது சத்தியம். மாமா மாமா வாங்க மாமா. வாங்க மாப்ள, வாங்க மாப்ள, வாங்க. நல்லா இருக்கீங்களா மாமா? உட்காருங்க உட்காருங்க. என்னது சொல்லாம கொள்ளாம காலையில ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை மாமா, தங்கச்சிக்கு காலையில் ஃபோன் பண்ணியிருந்தேன். மாப்பிள்ளையும் நீ ரெடியா இருமா, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொன்னேன். அப்படியா? சரி, நீங்களும் வாங்கலாம், போயிட்டு வந்துடலாம். இருக்கட்டும் மாப்ள, நீங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. வேண்டுதலுங்கிறீங்க, நான் இன்னொரு நாளைக்கு வந்துட்டா போகுது. சரிங்க மாமா. மாப்பிள்ளைய காணோம். மாப்பிள்ளை எங்க? எங்கம்மா? ஐயோ பாருங்களேன், இவங்க கூட அவ்வளவு தூரத்துல இருந்து ரெடியாகி வந்துட்டாங்க. இவன் என்ன பண்றான்னு தெரியல. அம்மா நீ போய் பாத்துட்டு வாமா. பார்வதி, அவங்களுக்கு சாப்பிட இத ஏதாவது கொண்டு வரேங்க. இருக்கா? ஐயோ பரவாயில்ல, 2 நிமிஷம் இருக்கட்டும், இருங்க. நீ போய் கொண்டா. ஆமா, என்னங்க? ரொம்ப நல்லா சொன்னீங்க போங்க. இந்தாங்க. சாரி மச்சான், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, மாப்பிள்ளை. வாங்க போலாம். வாங்க. புறப்படலாங்களா? சரிப்பா, சரிப்பா, போயிட்டு கிளம்புறேன். வாப்பா. வரமா, வரமளிங்க. துர்கா போலாம். வரேன் அத்தை. வரேன் அத்தை. வரேன் அத்தை. ம், வரேன் மாமா. சரிம்மா. முருகேச முருகேச, அண்ணா சொல்லுங்கண்ணே. மாப்பிள்ளையும் தங்கச்சியும் சரிண்ணே. இந்த கார்ல கூட்டிட்டு வந்துரு. சரிண்ணே. நானும் வரதுன்னு இந்த கார்ல வரோம். வருதா? வண்டி எடுங்க. சரிண்ணே. எங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? கேளு. இல்ல, உங்களை எப்பவுமே உங்க தங்கச்சி தான் குளிப்பாட்டி விடுவாளா? இல்லையே. ஏ? இல்ல, அத்தை கூப்பிட சொன்னாங்கன்னு வீட்டுக்கு பின்பக்கம் வந்து பார்த்தப்போ உங்க தங்கச்சி உங்களை குளிப்பாட்டி விட்டுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதான் கேட்டேன். ஹோ, அதுவா? நான் எப்பவும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சான்னா எங்கள் அம்மா தான் தண்ணி ஊற்றுவாங்க தலைக்கு. இன்னைக்கு அவங்க வரல, யதார்த்தமா அவள் வந்தா, அதனால அவள் தலைக்கு தண்ணி ஊற்றினா, அவ்வளோதான். நானும் 2 அண்ணனுங்க கூட பிறந்தவ தான். அண்ணனுங்களோட தான் வளர்ந்துருக்கேன். ஆனா இப்படி எல்லாம் ஒரு கேடு கெட்ட வேலையை செய்ய சொல்லி என்னை யாரும் கம்பல் பண்ணதில்ல. ஹேய், என்னடி பேசுற நீ? பொம்பளையா நீ? என்ன வார்த்ததெல்லாம்? ஏன், நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? உங்க வீட்ல இதுதான் வழக்கமான்னு கேட்டேன். அது ஒரு தப்பா? அப்படியா கேட்ட நீ?
அப்படியா கேட்டேன்? அண்ணன் குளிக்கும் போது தங்கச்சி தண்ணி ஊத்துறது உங்க ஊர்ல கேடு கட்ட வேலையா? வெளியில ஏன் சொல்லாத, காரி துப்புவாங்க உன் மூஞ்சில. என்ன யாரும் காரி துப்ப மாட்டாங்க. நீங்க இத சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து தான் காரி துப்புவாங்க. ஏய், அடிச்ச நோய். நிறுத்தியா வண்டிய? ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏங்க நில்லுங்கன்னு சொல்றல, நில்லுங்க. கோயிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு பாதியிலே இறங்கி போனா என்ன அர்த்தம்? தேவையில்லாம பேசி நீ பிரச்சனையை வளர்க்காத. இது சரியில்லை சொல்லிட்டேன். நான் உன் கழுத்துல தாலி கட்டினது உன் கூட சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான். ஏன் இப்ப நான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு தோணுதா? எனக்கு பிடிக்கல. பிடிக்காத விஷயத்த பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும். தங்கச்சி தண்ணி ஊத்துறதும் குளிப்பாட்டுறதும் என்னங்க இதெல்லாம் அசிங்கம். ஏய், அசிங்கம் அதுன்னு பேசுற கடுப்பாயிடும் சொல்லிட்டேன். அண்ணன் தங்கச்சி பாசத்தை பத்தி என்னடி தெரியும் உனக்கு? என்ன பார்த்து அந்த கேள்வியை கேக்குறீங்க? 2 அண்ணனுங்களுக்கு கூட பிறந்தவனா தங்கச்சிய தலைமையில வச்சு தாங்குறதுனா என்னன்னு இந்த ஊரே என் அண்ணனுங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோ. அப்படிப்பட்ட என்கிட்ட வந்து அண்ணன் தங்கச்சி பாசத்தை பத்தி பேசுறீங்களா? இதோட வாயை முடிக்க சொல்லிட்டேன். ரோடு கூட பார்க்க மாட்டேன், ஓங்கி அரைஞ்சிரும் பலார்னு. ஏய், எதுக்கு அழற? மாப்ள என்னமாச்சு? என்னமாச்சு? என்ன காரை விட்டு இறங்கிட்டீங்க? ஏமா ஏன் அழுகுற? என்ன மாப்ளாச்சு? ஒன்னும் ஆகலங்க. எனக்கு கோயிலுக்கு வர விருப்பம் இல்ல. உங்க தங்கச்சி கூட்டிட்டு போய் கோயில சாமி கும்பிட்டுவாங்க. நான் வீட்டுக்கு போறேன். மாப்ள மாப்ள சொன்னா கேளுங்க மாப்ள. என்னாச்சு மாப்ள? ஏன் சும்மா இருங்க மாப்ள சொன்னா கேளுங்க மாப்ள. விடுங்க சொல்றேன்ல மாப்ள. என்னமாச்சு? என்னதாமாச்சு? மாப்ள கோச்சு போறாரம்மா. என்ன எதுவும் கேட்காதீங்கன்னு போச்சு, முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. முத்தையா, என்னப்பா கோயிலுக்கு போறேன்னு ஒன்னா கிளம்புனீங்க? இப்ப நீ மட்டும் தனியா வந்து நிக்கிற. துர்கா எங்க? அவங்க அண்ணெல்லாம் எங்க? என்ன எதுவும் கேட்காதீங்கம்மா. அவ வந்தா வர, வராட்டி போற. வேலையை பாருங்க. என்னப்பா நீ இப்படிலாம் பேசுகிற ஆள் கிடையாதே. கோயிலுக்கு தானே கிளம்பி போனீங்க. கோயிலுக்கு போனீங்களா இல்லையா? என்ன எதுவும் கேட்காதீங்கப்பா. நாங்கள் கோயிலுக்குலாம் போகல, பாதியில திரும்பி வந்துட்டேன். ஐயோ, என்னாச்சுன்னு அன்னைக்கு கூட சண்டை ஏதாச்சும் போட்டியா? ஏங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சாமி கும்பலான்னு போயிட்டு பாதியிலே திரும்பி வந்தா என்ன அர்த்தம்? உனக்கு சாமி கும்பிடணும்னா கோயில போய் நீ கும்பிட்டுக்கோ. நானும் வந்து கோயில சாமி கும்பிடணும்னா மனசுல அமைதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். ஆண்டவா, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தியே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல அப்படின்னு மனசு உருகி பொங்கணும். அப்படி என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு போய் கும்பிட்டுக்கிறேன். அது வரைக்கும் சாமி எங்கேயும் போயிடாது, நானும் எங்கேயும் போயிட மாட்டேன். எதுக்கு இப்படி வீம்பு பிடிச்சி அலையறீங்க? அப்படி நான் என்ன தப்பா பேசிட்டேன்? இதை பார், தேவையில்லாம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காத. நான் கோயிலுக்கு உள்ளால விட்டுரு, அதோட விட்டுறணும். திரும்ப திரும்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை தான் வரும், பாத்துக்கோ. மாப்ள என்னாச்சு உங்களுக்கு? தங்கச்சி சின்ன பொண்ணு, ஏதோ தவறா ஏதாவது பேசியிருந்தா நீங்க தான் பார்த்து அனுசரிச்சு நடந்துக்கணும். ஏங்க, ஒரு நியாய திரும்ப கிடையாது. யாருக்கிட்ட எப்படி பேசணும் வரமுறை இருக்கு. ஏதோ என் தங்கச்சி நான் குளிக்கும் போது எனக்கு தண்ணி ஊத்துனா அது உங்க தங்கச்சிக்கு தப்பா போட்டா என்னங்க அர்த்தம்? தப்பா பட்டதுன்னு நான் சொன்னேனா? உங்க வீட்ல இதுதான் வழக்கமானு கேட்டேன். கேட்டது ஒரு தப்பா? தப்பு தாண்டி. ஓ வாயில எப்படி அப்படி ஒரு வார்த்தை வரலாம்? நான் குளிக்க போகும்போது பொண்டாட்டியே லட்சணமா நீ வந்து தண்ணி ஊத்திருந்தனா இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. இதெல்லாம் புதுசா இருக்கேங்க. எங்க வீட்ல இப்படி ஒரு பழக்கம் எந்த காலத்திலயுமே இல்ல. எங்களுக்கும் அப்பா அம்மா இருந்தாங்க. இன்னைக்கு வேணா அவங்க இல்லாம இருக்கலாம். அவங்க இருந்த காலத்துல அவங்களும் சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா என்னைக்குமே எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா தண்ணி ஊத்துனதும் இல்ல, குளிப்பாட்டி விட்டதும் இல்ல. இதோ எங்க அண்ணனுங்க 2 பேர் இருக்காங்க. தங்கச்சின்னு நான் ஒருத்தி இருக்கேன். என்னைக்காவது இப்படி செஞ்சிருப்பேனா? கேட்டு பாருங்க. நான் ஒன்னும் கேட்டு பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. ஊர் உலகத்துல நடக்காத விஷயத்தை ஒண்ணுங்க பண்ணில்ல. எப்பவும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போனேன்னா எங்க அம்மா வந்து எனக்கு தண்ணி ஊத்துவாங்க. இன்னைக்கு எங்க அம்மா வரல, ஏதாத்தமா என் தங்கச்சி வந்தா அவன் ஊத்துனா. இதுல என்ன தப்பா கண்டுபிடிச்சிட்ட நீ? தப்புன்னு திரும்ப திரும்ப சொல்றதுனால நான் தப்பு பண்ணேன்னு அர்த்தம் இல்ல. என் மனசுல தோணின சந்தேகத்தை தான் நான் கேட்டேன். நீங்க எனக்கு புரியுற மாதிரி விளக்கி சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு கோச்சுக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தா என்னங்க அர்த்தம்? பாரு, நீ தேவையில்லாம் துர்கா கொஞ்சம் பொறுமையா இருமா. மத்தியா, துர்கா நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு சின்ன பொண்ணுப்பா. அவளுக்கு ஒன்றும் விளக்கம் தெரியாது. நம்ம வீட்டு பழக்கம் வழக்கம்லாம் எப்படி தெரியும்?
நாம தான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லி புரிய வைக்கணும். இந்த பாருங்க மாமா, துர்கா சின்ன பொண்ணுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. சின்ன பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்க பிள்ளைக்கு நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். ஹலோ, எனக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லைங்க. எல்லாம் எனக்கும் தெரியும். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அம்மாவோட அன்புட என்ன, தங்கச்சியோட பாசம் என்னன்றது எனக்கும் தெரியும். தங்கச்சி அம்மாவையும் புரிஞ்சுக்கிட்டவன் பொண்டாட்டியை புரிஞ்சுக்க தெரியாதா? அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்க.